எல்லோருக்கும் அன்பான வணக்கம். இது ஹாப்பி லைஃப் தனம். நான் உங்கள் தனம். இந்த வீடியோவை பார்க்குற எல்லா பெண்களுக்கும் சீக்கிரமே தாய்மை பாக்கியம் கிடைக்கணும்னு நான் மனதார இறைவனை பிரார்த்திக்கிறேன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நிறைய கப்பலுக்கு ப்ரெக்னன்சி பற்றிய சின்ன சின்ன டவுட்ஸ், பயம், குழப்பம், நம்மளால முடியுமா, ஏதாவது தவறு நடக்குதா, மனசுக்குள்ளே யார்கிட்டயும் சொல்லாமல் பல பேர் தவிக்கிறாங்க. அந்த பயத்தை கொஞ்சமாவது குறைக்கணும்னு தான் இன்னைக்கு இந்த விஷயத்த நான் ஓப்பனாக கிளியராக பேச போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட கிளாரிட்டி கண்டிப்பாக கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இம்பார்ட்டண்டாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உடலுறவு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம் ரிலீஸ் ஆகி அது யூட்ரஸ்குள்ளே போகணும். ஸ்பெர்ம் எக்கோட சேரும்போது தான் கன்செப்ஷன் நடக்கும். எஜாகுலேஷன் நடக்கலைன்னா ப்ரெக்னன்சி சான்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ இதில் எந்த டவுட்டும் வச்சுக்க வேண்டாம். இது நேச்சுரலாக தானாகவே நடக்கிற ஒரு ப்ராசஸ். எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, என்ன கேட்குறாங்க, ஃபுல்லாக ரிலீஸ் ஆகுறது தான் ப்ரெக்னன்சி ஆகுமான்னு. உண்மை என்னென்னா, ஸ்பெர்மோட குவான்டிட்டி குவாலிட்டி ரெண்டுமே முக்கியம். ஃபுல்லாக எஜாகுலேஷன் நடந்தால் தான் மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் உள்ளே போகும். அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு ஸ்பெர்ம் இருக்குது ரீச் பண்ணும்போது தான் பேபி ஃபார்ம் ஆகும். இதுக்கு தான் ஸ்பெர்ம் ஹெல்த் கவுண்ட் எல்லாம் முக்கியம். அதுக்கு நல்ல சாப்பாடு, நல்ல லைஃப் ஸ்டைல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளிட்டோரிஸ் அது உங்கள் ஹாப்பினஸுக்கும் ரிலேஷன்ஷிப்புக்கும் நல்லது. ஆனால் ப்ரெக்னென்சிக்கும் கிளிட்டோரிஸ் ப்ரெஷருக்கும் டைரக்ட் கனெக்ஷன் கிடையாது. அதே மாதிரி வெஜினல் ஃபிட்னஸ், அதாவது வெள்ளைப்படுதல் பற்றியும் ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்குது. வெள்ளைப்படுதல் இருந்தால் தான் ப்ரெக்னென்சி ஆகணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. வெள்ளைப்படுதல் இருந்தால் தான் உடலுறும் போது கம்ஃபர்டபுளாக இருக்கும், பெயின் கம்மியாக இருக்கும். ஓவலேஷன் டைமில் வேறு சர்விக்கல் மியூக்கஸ் மட்டும் ஸ்பெர்முக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் நார்மல் வெள்ளைப்படுதல் ப்ரெக்னென்சி அவுட்கமுக்கு டைரெக்டாக சம்மந்தம் இல்லை. இதை பற்றியும் பயப்படாதீங்க. எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து, இந்த மந்த் நான் கன்சீவ் ஆகணும், நெக்ஸ்ட் மந்த் கன்சீவ் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரெஷர் ஆகாதீங்க. உங்கள் பாடியில் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அதிகமாகும் போது அது பீரியட்ஸை டிஸ்டர்ப் பண்ணும், ஓவலேஷன் அஃபெக்ட் பண்ணும். ஸோ ப்ளீஸ் உங்கள் மனசை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். பார்ட்னரோட ஒரு நல்ல டைம் ஸ்பெண்டுங்க. லவ், அண்டர்ஸ்டாண்டிங், பீஸ் இதெல்லாம் ப்ரெக்னென்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ப்ரெக்னென்சிக்கு சான்ஸ் அதிகமாக்கணும்னா டைமிங் ரொம்ப முக்கியம். ஓவலேஷன் டைமில் 5-6 டேஸை ஃபெர்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த டைமில் இன்டர்கோர்ஸ் நடந்தால் சான்ஸ் டபுள் ஆகும். ஓவலேஷன் ட்ராக் பண்ணினாலே ரொம்ப கிளாரிட்டி வரும். ஹெல்த் அண்ட் லைஃப் ஸ்டைல் இதை இக்னோர் பண்ணக்கூடாது. ஸ்பெர்ம் ஹெல்த், எக் ஹெல்த் எல்லாமே உங்கள் லைஃப் ஸ்டைலில் இருந்து தான் வரும். நியூட்ரிஷன், ஃபுட்டு, ஃப்ரூட்ஸு, க்ரீன்ஸு, வாட்டர், கொஞ்சம் எக்ஸசைஸ், ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். இது ப்ரெக்னன்சி சான்ஸுக்கு சீக்கிரமாக இம்ப்ரூவ் பண்ணும். லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் ரொம்ப சிம்பிள். ப்ரெக்னன்சின்றது ஒரு ப்ரெஷர் இல்லை, அது ஒரு அழகான பயணம். உண்மையை புரிஞ்சுக்கிட்டா பயமே போயிடும். பயம் போயிடுச்சுன்னா ஸ்ட்ரெஸ் போயிடும். ஸ்ட்ரெஸ் போச்சுன்னா பாடி கோஆப்ரேட் பண்ணும். ஸோ ரிலாக்ஸாக இருங்க, நல்லதே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது கிளாரிட்டி கொடுத்துருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும், சிஸ்டருக்கு, கப்பிள்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் இன்னும் முக்கியமான டாபிக்ஸோடு மீண்டும் சந்திக்கலாம். பாய்.